ஈரோடு பெருந்துறையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. ஏற்கனவே கரூர் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக பலமான பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுவதற்கு மேடை எதுவும் அமைக்காமல் மாறாக பரப்புரை பேருந்தில் நின்று விஜய் பேசுவதற்கும் தடுப்புகளுக்குள் நின்று மக்கள் கேட்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காலை 11 மணி முதல் 1 மணி வரை இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு வந்த தாவேக தலைவர் விஜய் அங்கிருந்து கார் மூலம் பெருந்துறை வந்தடைந்தார். அதைத் தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய தாவேக தலைவர் விஜய், ஈரோட்டில் மஞ்சள் குறித்து பேசாமல் இருக்க முடியாது. நம் கட்சி கொடியிலும் அந்த மஞ்சள் இருக்கும். சில கூட்டம் எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கும் உறவை எப்படி பிரிக்கலாம் என சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இது இன்று நேற்று வந்த உறவு அல்ல, சுமார் 30-35 வருட உறவு. நீங்கள் என்ன செய்தாலும் எல்லாவற்றையும் விட்டு வந்த இந்த விஜயை மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என்பது சூழ்ச்சியாளர்களுக்கு தெரியாமல் போயிற்று. உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு எப்போதும் நன்றியுடனே இருப்பேன் என்று பேசினார். தொடர்ந்து பேசிய விஜய், அண்ணாவிடமிருந்தும் எம்ஜிஆரிடமிருந்தும் தேர்தல் அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டோம். இவர்கள் இருவரும் தமிழ்நாட்டின் சொத்து. இவர்கள் இருவரையும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என யாரும் அழுது கொண்டிருக்கக்கூடாது. உங்களுக்கு தாவேகா ஒரு பொருட்டே இல்லை என்றால் பிறகு ஏன் கதறுகிறீர்கள், புலம்புகிறீர்கள்? முதலில் மண்டை மேல் இருக்கும் கொண்டையை மறைங்க சார். உங்களுக்கு நீங்கள் கொள்ளையடித்திருக்கும் காசு துணை என்றால் எனக்கு இந்த மக்கள் மாஸ்தான் துணை. பெரியாரை பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளும் ஆட்சியாளர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள். மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னதை நான் இப்போது சொல்கிறேன். திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி. 2026 போட்டியே திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையில்தான் என்று மீண்டும் பேசியுள்ளார். ஏற்கனவே இதேபோல் பலமுறை பேசியும் அது மக்கள் மத்தியில் எடுபடாத நிலையில் இன்று மீண்டும் கூறியுள்ளார். சொல்லப்போனால் தேர்தல் வரும் வரை அனைத்து கூட்டங்களிலும் இதையே பேசிக் கொண்டிருப்பார் போல என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்படுகிறது. ஆனால் அதே சமயம் உண்மையில் கள நிலவரமாக போட்டி என்பது நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நாம் தமிழருக்கும் இடையில்தான் நடக்கும் என்றும், இது தெரியாமல் மாசுக்காக ஆளும் கட்சியை எதிர்த்தால்தான் மீடியாக்கள் நம்மையும் கவனிப்பார்கள் என திட்டமிட்டு விஜய் இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.